நியாயத்திற்கும் நீதிக்கும் நேர்மைக்கும் கட்டுப்பட்டு வாழக்கூடிய சனி பகவானை ராசி அதிபதியாக கொண்ட மகர ராசி அன்பர்களே, இந்த பதிவு உங்களுக்கு தாங்க. மகர ராசி அப்படின்னா பயம்தான். இன்னும் என்ன நடக்க போகுது என் லைஃப்பில்? இதுக்கு மேலே ஏதாவது இருக்குதா? இனிமேட்டாவது நல்லா இருப்போமா? போமா, நீ சொல்கிறத கேட்டு கேட்டு எனக்கு சலிச்சு போச்சு. இப்போ நல்ல காலம் வரும், அப்புறமா நல்ல காலம் வரும், வந்துடும், வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு கேட்டு கேட்டு என் காது புளிச்சு. சொல்கிறவங்க எல்லாம் சொல்லிட்டு போயிடுறாங்க, ஆனால் அனுபவிக்கிறது என்னமோ நாங்கள் தான் அப்படின்னு ரொம்பவும் மனசு நொந்து போய் வாழக்கூடிய மகர ராசி அன்பர்களே. ரொம்பவும் பாவப்பட்ட ராசி யாருன்னு கேட்டால் மகர ராசி தான். ஏன்னா எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைப்பாங்க, எல்லாரும் முன்னுக்கு வரணும்னு நினைப்பாங்க, தனக்கு தெரிஞ்ச விஷயத்த அவங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு யாராவது நல்லது நினைப்பாங்களா? கூட பிறந்தவங்க வரைக்கும் அவங்க நல்லா இருக்கணும்னு நினைக்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட வரத்தை வாங்கிட்டு வந்த ராசி மகர ராசி. ஒரு 40 வயசுக்கு மேலே இருக்கிற மகர ராசியை கேட்டால் சொல்லுவாங்க பாருங்கள், சக்கையாக புழிஞ்சிட்டு தான் அவங்கள விட்டுருப்பாங்க சொந்தக்காரங்கெல்லாம். சொந்தக்காரங்கன்னு சொல்கிறது அம்மா, அப்பா, அண்ணன், தம்பி, இந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாரையும் தான் சொல்லிக்கிட்டு. அதுலேயும் தலைப்பிள்ளையாக பிறந்துச்சுன்னா அது பாவம்தான். எல்லா பொறுப்பையும் தலையில் ஏற்றுக்கும். விட்டுட்டு போகிறதுக்கு மனசும் வராது, கொடுக்கறதுக்கு அதுக்கிட்ட ஒன்றும் இருக்காது. அதுக்காக கஷ்டப்பட்டு உழைக்கும், உழைச்சி முன்னேறணும்னு நினைக்கும். ஆனால் உழைக்கிறதுக்கான வழியையும் காட்டும். தனக்குன்னு தனியாக எடுத்து வச்சுக்காம சுயநலம் இல்லாமல் பழகுவாங்க. ஆனால் அவங்கள சுற்றி இருக்கிறவங்க அவங்கள விட முன்னுக்கு வரணுன்னு தான் நினைப்பாங்க. அவனை எப்படி பீட் பண்ணலாம் அப்படின்ற நினப்பு தான் உங்களை சுற்றி இருக்கிறவங்க எல்லாருக்கும் இருக்கும். பட்டாச்சு கெட்டாச்சு, இனி என்ன நடக்கும் அதுதானே நீங்கள் நினைக்கிறீங்க. இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு எல்லாமே நன்மையாக தான் இருக்குது. ஆனால் அதை தக்க வச்சுக்கிற பொறுப்பு உங்கள்கிட்ட தான் இருக்குது. இனி யார்கிட்டையும் ஏமாறாதீங்க, கொடுத்தா வேணான்னு சொல்லாதீங்க. யாராவது உங்களுக்கு இந்தாப்பா 20 ரூபா பிடிப்பா, 30 ரூபா பிடிப்பா அப்படின்னா டக்குன்னு வாங்கி வச்சுக்கோங்க. வரலட்சுமியை வேண்டான்னு சொல்லாதீங்க. இப்படி நீங்கள் வேணான்னு சொல்ல தான் லட்சுமி உங்களை விட்டு போய்கிட்டே இருக்குது. கொடுத்தா கூட வேணான்னு சொல்லி அவங்களுக்குன்னு கொடுத்துருவீங்க. அந்த பழக்கத்தை இனிமேட்டு வச்சுக்காதீங்க. மகர ராசிக்கான ஒரு கெட்ட பழக்கம் இதுதான். கொடுத்தா கூட வேணாங்க, நீங்கள் வச்சுக்கோங்க, நீங்கள் வச்சு பொழைங்க அப்படின்னு சொல்கிறவங்க நீங்கள். இந்த குரு பயிற்சி கொடுக்கறதுக்காக தான் வந்திருக்கு. ஆனால் அதை தட்டி விட்டுறாதீங்க, அதை கெட்டியாக பிடிச்சிக்கோங்க. இந்த குரு பயிற்சியில் உங்களுக்கு எல்லா விதமான நன்மைகளும் நடக்க போகுது. இடம் வாங்குறதா இருக்கட்டும், கார் வாங்கினதாக இருக்கட்டும், பிள்ளைகளுக்கு மேல் படிப்புக்காக இருக்கட்டும், பிள்ளைகளுக்கு கல்யாண பொறுப்பு, இந்த மாதிரி பல நன்மைகளை கொடுக்கக்கூடிய குரு பயிற்சி உங்களுக்கு வரப்போகுது. இதை தட்டி கழிக்காமல், வேணான்னு சொல்லாமல் மனப்பூர்வமாக ஏற்றுக்கோங்க. செய்கிற வேலையை கூட கூலி கம்மியாக கொடுத்துட்டு வேலையை அதிகமாக வாங்கக்கூடிய உலகம்தான் இது. நீங்கள் இந்த உலகத்துக்கு அப்பாற்பட்டு தான் இருப்பீங்க. எல்லாத்துக்கும் ஒரு கருணை, எல்லாத்துக்கும் ஒரு கரிசனம். இவங்கள்ட்ட வாங்கி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு நினைக்கிறவங்க அப்படிலாம் நினைக்காதீங்க. எல்லாரும் உங்கள் கூட பழகுறவங்க எல்லாருமே ஒரு காரியத்தோடு தான் உங்கள்கிட்ட பழகுவாங்க. யாரையும் நம்பணும்னு அவசியம் கிடையாது. உங்களுக்கு 10 ரூபா யாரும் கொடுக்க போகிறவங்க கிடையாது. உங்கள் உழைப்பை மட்டுமே நீங்கள் நம்பி வாழ போகிறீங்க. நீங்கள் ஒரு வேலை செய்கிறீங்களா, அதுக்கான கூலியை கை மேலே வாங்கிட்டு வேலையை செய்யுங்க. நீங்கள் நினச்சிருந்தீங்கன்னா போன வருஷமே உங்களுக்கு எல்லா நன்மைகளும் கூடி வந்திருக்கும். வந்த லட்சுமியை எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுத்துருப்பீங்க. எல்லாரும் நல்லா இருக்கட்டும், ஆடம்பரமாக செலவு பண்ணி நல்ல வாழ்க்கை வாழ்ந்துருப்பீங்க. அதுக்கான பலன் இப்போ நீங்கள் அனுபவிச்சிட்ருக்கிறீங்க. 10 ரூபா உங்களுக்கு கொடுக்கறதுக்கு ஆள் இல்லை. உங்கள்கிட்ட கையேந்தி நின்னவங்க எல்லாம் இப்போ கைக்குட்டி சிரிக்கிறாங்க. இது ஏன் எதுக்குன்னு கூட யாரும் நீங்கள் யோசிச்சுருப்பீங்க. அதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் நீங்கள் தான். ஆடம்பரமாக செலவு பண்ணுறதை விட்டுட்டு உங்களுக்கான ஒரு 10 ரூபா எடுத்து வைங்க. ஏன்னா உங்களுக்கு குரு பலன் நன்மையை மட்டுமே அளிக்க போகுது. என்னதான் குரு வக்கர பயிற்சி உங்களுக்கு ஒரு 15 நாள் இருந்தாலும் ரொம்பவும் ஆட்டி படைக்காது. அது சூரியன் உங்களுக்கு பக்கபலமாக அமைஞ்சிருக்கிறதுனால குருவும் உங்களுக்கு நன்மைகளை மட்டுமே அளிக்கும். கடந்த 2.5 வருஷமாக நீங்கள் பட்ட கஷ்டத்துக்கு ஒரு விடிவு காலம் வந்துருச்சு. எல்லாரை பற்றியும் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க. இனி உங்களுக்கு சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை.
அதனால் ஒவ்வொரு அடியும் பார்த்து அடிங்க, பார்த்து வைங்க. இவங்க அப்படி இவங்க இப்படின்னு யாரும் சொல்லணுன்ற அவசியமும் இல்லை. யார் என்ன சொன்னாலும் சரி சரின்னு தலையாட்டிக்கிட்டு போய்கிட்டே இருங்க. இந்தாப்பா இந்த சொத்தை நீயே வச்சுக்கோ அப்படின்னு வீராப்பா யாராவது கொடுத்தாங்கன்னா டக்குன்னு வாங்கி வச்சுக்கோங்க. ஏன்னா இதுக்கப்புறம் அந்த சான்ஸ் உங்களுக்கு கிடைக்குமா அப்படின்னு கேட்டால் கிடைக்காது. இப்போ நீங்கள் அதை தக்க வச்சுக்கிட்டால் மட்டும்தான் முடியும். கண்டிப்பாக சொத்து வாங்கிறதுக்கான பூர்வீக சொத்து வரத்துக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. வண்டி வாகனம் நிலம் இது வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. முடங்கி போயிருந்த உங்கள் தொழில் கொடி கட்டி பறக்க போகுது. ஒரு சில விஷயத்தில் நீங்கள் கவனமாக தான் இருக்கணும். உங்கள் உடல்நிலையில் ரொம்பவும் கவனமாக இருங்க. கிட்னி ப்ராப்ளம் இந்த மாதிரி விஷயத்துலலாம் நிறைய தண்ணி குடிங்க, எக்ஸசைஸ் பண்ணுங்கள். காது மூக்கு வாய் பிரச்சனைகள் வரக்கூடும். தொண்டையில் த்ரோட் பெயின் இந்த மாதிரியெல்லாம் வரக்கூடும். இந்த மாதிரி விஷயத்தில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருங்க. கூட பிறந்த சகோதர சகோதரிகள் வழியினால் உங்களுக்கு அதிக செலவுகள் வரலாம். அதெல்லாம் கட்டுக்குள்ளார வச்சுக்கோங்க. ₹1 செலவு பண்ணணுன்னாலும் ஏன் எதுக்காக பண்ணுறோன்றதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இல்லையா எழுதி வச்சுக்கோங்க. கடன் கொடுத்தவங்க திருப்பி கொடுக்குறப்ப டக்குன்னு வாங்கிக்கோங்க. வேணாப்பா நீ வச்சுக்கோ அப்படின்னு சொல்லாதீங்க. ஏன்னா உங்களோட இலகுன மனசு தான் உங்களுக்கு எதிரியே. இப்போ பண விஷயத்தை பார்த்தோம். பண விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருங்க. அது உங்களை தேடி வரப்போகுதுன்னு சொன்னோம். வாழ்க்கை எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கான வாழ்க்கை ரொம்பவும் பிரகாசமாக இருக்குது. திருமண தடை இருந்தவங்களுக்கெல்லாம் திருமண தடை நீங்கி உங்களுக்கு பிடிச்சமான ஒரு வாழ்க்கை துணையை தேடிக்க போகிறீங்க. பிள்ளைகளின் படிப்பு ரொம்பவும் சிறப்பாக அமைஞ்சிருக்கு. தொழிலை பற்றி சொல்லவே வேண்டாம். தொழிலில் இனி உங்களுக்கு போட்டின்னு யாருமே கிடையாது. உங்கள் தொழிலுக்கு நீங்கள் தான் ராஜா. இருந்த போட்டியாளர்கள் எல்லாம் விலகி சுமூகமான நிலைமைக்கு வந்திருப்பாங்க. நண்பர்கள் வழியில் நிறைய பிரச்சனைகள் வந்து முடிந்திருக்கும். அவங்களும் இனி உங்கள் வழிக்கு வரமாட்டாங்க. தான் உண்டு தான் வேலை உண்டுன்னு இருப்பீங்க. அப்படி இருந்தாலே வாழ்க்கையில் ரொம்பவும் முன்னேறிடுவீங்க. எப்போதுமே நம்ம வேலையை நம்ம செஞ்சாலே நம்ம ஃபோக்கஸ் நம்மளை விட்டு போகாதுன்னு வாங்க. ஸோ உங்களோட ஃபோக்கஸை உங்கள் தொழில் மேலே வச்சிங்கனாலே இந்த குரு பெயர்ச்சி உங்களை முன்னேற்றி விட்டுரும். இந்த அக்டோபர் டு டிசம்பர் குரு பெயர்ச்சி மகர ராசிக்கு மிகவும் அற்புதமாக அமைஞ்சிருக்கு. உங்களுக்கு எந்த ஒரு குறையும் இல்லாமல் நீங்கள் வாழ போகிறீங்க. இதுவரை மகர ராசிக்கான ராசியின் பலன்களை பார்த்தோம். மீண்டும் மற்றொரு ராசியில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது விஷ்ணு ஜோதிடம். வாழ்க வளமுடன்.